2 பெரிய கட்சிகளும் அதை ஏத்துக்கிற ஒரு மனநிலை வந்துட்டாங்களா? ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால். கூட்டணி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார் என்ற எங்கள் கருத்தை சொல்லும். அது எது வேணாலும் நடக்கும். இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படலை. இருக்கின்ற கூட்டணி அங்கே தான் இருக்காங்களா, வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது. அதனால் தேர்தல் நேரம் வரும்பொழுது கூட்டணிகள் மாறலாம், அமையலாம். தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என் கருத்தை சொல்றேன். கூட்டணி மந்திரி சபை தமிழ்நாட்டில் ஒரு புதுசான ஒரு விஷயம். 2 பெரிய கட்சிகளும் அதை ஏத்துக்கிற ஒரு மனநிலை வந்துட்டாங்களா? ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுதான் ஆகணும். அது போல ஒரு சூழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நடக்கும். மேடம், இப்போ பீகாரில் தனிப்பெரும்பான்மையோட தேசிய ஜனநாயக ஆட்சி வச்சுருக்காங்க. அவங்க வெற்றி முகம் தான் தொடர்ந்து இருக்குன்ற மாதிரி தமிழகத்தில் நீங்கள் அவங்க கூட்டணியில் பாதிப்பு இங்கே வந்துருமா? இல்லை, அவங்க இன்னைக்கு பீகாரில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்காங்க. சாதாரண வெற்றி இல்லை, மிக பிரம்மாண்டமான வெற்றி. அதுக்கு தான் நேற்றே என்னோட ப்ரெஸ் மீட் இதே மதுரையில் அந்த கூட்டணிக்கும் சரி, பிரதமருக்கும் அமித்ஷாக்கும் நிதிஷ்குமாருக்கும் தேமுதிக சார்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். அதனால் அதே தான் இங்கே தமிழ்நாட்டில். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.